ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் குடியாத்த குமார். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் தானே, பிச்சனூர் காளியம்மன்பட்டி சீனிவாசன் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தெரு. காமராஜர் தெருவில் ஒரு அற்புதமான விநாயகர் வச்சுருக்காங்க. யானை மீது அமர்ந்து விநாயகர் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் என்னென்ன சிறப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ராஜா சொல்லுங்க, எத்தனாவது வருஷமா இந்த சிலையை நீங்கள் வச்சிருக்கீங்க? 23ஆம் ஆண்டா வச்சிருக்கோம் நாங்கள். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரமும் பூஜை இருக்கு. ஈவினிங் பூஜை முடிச்ச உடனே பஜனை குழு இது வச்சிருக்கோம். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தெருவை சேர்ந்த பாப்பா ஒருத்தர் பரதநாட்டியம் ஆடுறாங்க. வெகு விமர்சையா பாப்பா நல்லா இது பண்ணாங்க. பாப்பா அது பரதநாட்டியம் நாளைக்கு வச்சிருக்கு. நாளைக்கு எத்தனை மணிக்கு பரதநாட்டியம்? மாலை 6 மணி அளவில் 29/9/8/25 மாலை 6 மணிக்கு மாணவர்களின் சிலம்பாட்டம் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி செஞ்சாரு ஈபி ஆபீஸ்ல ஆரையா இருக்கு. அப்படியே மற்றது பாத்தீங்கன்னா தெரு மக்கள் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல விழாக்குழு சார்பாக என்னோட சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்னதானம் சாப்பிட்டு இருக்காங்க. சோ ஒரு விழால வந்து அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. இந்த விழாவுக்கு வந்து நீங்க அன்னதானம் கொடுத்துருக்கு பார்க்கும்போது எங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. எவ்வளவு பேருக்கு நீங்க எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க? ஒரு 250 பேருக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணிருக்கு. மாலையும் பூஜை இருக்கு. அப்போ ஒரு 100 பேருக்கு எஸ்டிமேட் பண்ணிருக்கு. அது எங்க சக்திக்கு அவ்வளவு முடிஞ்சு நாங்க பண்ணிருக்கோம். 4 பேருக்கு போட்டாலும் இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் கொடுத்து அமிச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, கோவில்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தெருவுல உட்கார வச்சு போடுங்க, ₹1 போட்டாலும் உட்கார வச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இது ஒரு 6 வருஷமா இந்த மாதிரி உட்கார வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால தெரு மக்கள் இது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கிற அந்த 3 நாளைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த வீடியோ வாயிலா எல்லாரும் கேட்டுக்கிறேன். திருக்கடையூர்ல வந்து பார்த்தோன்னா அமிர்த கலசத்தை வந்து திருடின்னு போய் வச்சுட்டாங்க அரக்கறங்க. ஆனால் என்ன பண்ணாரு, அது மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் பாதுகாத்து வச்சாரு. அதனால அவருக்கு வந்து கள்ள விநாயகர்னு சொல்லிட்டு திருக்கடையூர்ல ஒரு பேர் இருக்குது. அதை தாண்டி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, சிறு பிள்ளைங்க விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம ஒரு ஆன்மீக பணியில வரும்போது அவனுடைய எதிர்காலம் வந்து சிறப்பா இருக்குன்றதுக்கோசம் என்னுடைய ஆழ்ந்த மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்றேன். இப்போ வந்து நீங்க வந்து நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட இன்னும் மகிழ்ச்சியா செய்யணும்னு சொல்லிட்டு அபிராம அந்த 27வது பாடல், ஏன்னா டேட் 27, அந்த பாடலை பாடி உங்களை வந்து நாங்க பிளஸ் பண்றோம். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை என் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அருளும் பொருளும் அனைவருக்கும் விநாயகர் பெருமான் வழங்க வேண்டும் என்று விசேஷமாக இந்த வீடியோ குழுவான உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வளர்க நிலமுடன், பெருக புகழுடன், இறைவன் துணையுடன், பெற்றோர் ஆசியுடன் பல்லாண்டு வாழ்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப என்னையும் மகிழ்ச்சி அடைஞ்சு வச்சிட்டீங்க. எல்லாருமே மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.